வழங்கப்படுகிறது. லக்ஷ்மீ நாதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலதா பிராப்ய காருண்ய நீரம் நாதாத்ரா அபியசிஞ்சது என்று தொடங்குகிற ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அழகான ஒரு வரலாறு, ஒரு ஆற்றொழுக்கு விளக்கப்படுகிறது. திருமால் கடல் போன்ற கருணை உள்ளவன். அவனுடைய கருணையேதான் தண்ணீர், அது நிறைந்திருக்கும் கடல். ஆனால் கடல் தண்ணீர் நேரே குடிக்க பயன்படாது, உப்பு கரிக்கும். அதை மேகங்கள் ஈர்த்து உப்பை மாற்றி கரிப்பில்லாத சுத்தமான தண்ணீராக, குடிதண்ணீராக, மழையாக பொழியும். அதே போல பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எவ்வளவோ கருணை இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற கோபம், செருக்கு, அதுதான் அந்த தண்ணீரில் இருக்கும் உப்பு. கருணை நன்னாகத்தான் இருக்கும், ஆனா கூடவே கோபமும் செருக்கும் இருக்கிறதே. யாரை தண்டிப்பார்னு தெரியாதே. அப்ப பெருமானுடைய கோபத்தை மட்டும் எடுத்து விட்டு வடிகட்டி இந்த தூய்மையான தண்ணீருங்கிற கருணை மட்டும் கிடைத்தால் நமக்கு நன்றாகத்தானே இருக்கும். அது நடந்தது. லக்ஷ்மிநாதன் பெருமான், அவனே கருணை கடல். நம்மாழ்வார், அவர்தான் மேகம். பெருமானுடைய கருணையை நம்மாழ்வார்ங்கிற மேகம் ஈர்த்து கொண்டது. அவரிடத்தில் இருந்த கோபத்தை மாற்றியது. மேலும் மழை மேகம் மலையில் தானே மழையை பொழியும். அதப்போல நம்மாழ்வார்ங்கிற மேகம் நாதமுனிகள்ங்கிற மலையில் பெருமானுடைய கருணை என்னும் மழையை பெய்தது. நாதமுனிகள் என்னும் மலையிலிருந்து 2 அருவிகள் மூலமாக கீழே ஆறாக பெருகுகிறது. உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் என்பவர்கள் நாதமுனிகளுடைய சீடர்கள். நாதமுனிகளுடைய சீடர் உய்யக்கொண்டார், அவர் சீடர் மணக்கால் நம்பிகள். இந்த இருவரும் 2 நீர்வீழ்ச்சி போலே. அது மலையிலிருந்து கீழ் நோக்கி ஓடி வந்தது. கீழே வந்தால் நீர் கீழே விழுந்து அது நேர ஒரு ஆறாக ஓடும். ஆளவந்தார் யாமுனாச்சாரியருங்கிற ஆறு. அவர் ஆச்சாரியர்களில் சிறந்தவர். அந்த ஆறில் தான் பகவானுடைய கருணை என்னும் தண்ணீர் ஓடிற்று. நதியில் தண்ணீர் ஓடினாலும் அது கால்வாய்கள் மூலமாகத்தான் ஏரியை வந்து அடையும். ஆளவந்தார்ங்கிற நதியில் பெருமானுடைய கருணை என்னும் தண்ணீர் ஓடிற்று. அது 5 கால்வாய்கள் வழியாக பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் என்னும் 5 கால்வாய்கள் மூலமாக ராமானுஜருங்கிற பெரிய ஏரியை வந்து அடைந்தது. அப்ப பெருமானுடைய கருணை என்னும் தண்ணீர் ராமானுஜருங்கிற பெரிய ஏரியை அடைந்து தங்கிற்று. ஒரு சின்ன குளப்படியில் தண்ணீர் தேங்கினால் அதில் குருவிதான் குடிக்க முடியும். ஆனா ஏரியில் தண்ணீர் தேங்கினால் அனைத்து மக்களும் குடித்து மகிழலாம். அதப்போல் ராமானுஜருங்கிற ஏரியில் பெருமானுடைய கருணை என்னும் தண்ணீர் தேங்க அந்த ஏரியான ராமானுஜரை யார் காப்பாற்றுவது? ஏரியை காத்தவர் யார்? மதுராந்தகம் ராமன். ஆனால் அந்த தண்ணீர் ஏரியை காத்தவர் மட்டும் அல்லர். இற்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜரே மதுராந்தகத்துக்கு எழுந்துருளினார். ராமானுஜருங்கிற ஏரி காக்கப்பட்டது இந்த ராமனால் தான். என்ன சொல்லுகிறேன்கிறத விளக்குகிறேன். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தே இலச்சினை சாதித்தல், சங்க சக்கர பொறி ஒத்தி கொள்ளுதல், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளுதல் என்னும் மரபு உண்டு. இவ்விடத்தில் தான் ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அதுவரைக்கும் அவருக்கு இளையாழ்வார்னு தான் ராமானுஜருக்கு பெயர். அவர் காஞ்சிபுரத்திலேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறார். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜரை தேடி காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். இருவரும் மதுராந்தகத்தில் சந்தித்தார்கள்.
இன்றும் அந்த இடத்தில் மகிழமரம் உள்ளது. பக்கத்தில் ஒரு மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் அமர்த்தித்தான் சங்கம் சக்கரம் ஆகிய பொறிகளை ராமானுஜருடைய தோள்களில் ஒத்தினார் பெரிய நம்பிகள். அதோட திருமந்திரம், ஜயம், சரமஸ்லோகம் என்ன ரகசியார்த்தங்களை உபதேசித்தார். துவய மகாமந்திரமே விளைந்த பூமின்னு சொல்லலாம். அந்த மகிழமரத்தை மதுராந்தகம் கோவிலில் தரிசிக்கிறோம். இதோ பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் எழுந்துருளி இருக்கிறார்கள். மூலமூர்த்திகளையும் தரிசித்துக் கொள்கிறோம், உற்சவர்களையும் சேவித்துக் கொள்கிறோம். 2 உற்சவர்களுக்கு நடுவிலே ஓர் ஆதிசேஷனுக்கு கீழே நர்த்தன கண்ணன் எழுந்துருளி இருக்கிறார். அந்த கண்ணனுடைய 2 புறத்திலும் சேவித்தீர்கள் என்னால் இதோ சங்கு, இதோ சக்கரம், சக்கர பொறி, சங்கு பொறி. இந்த பொறிகளைத்தான் நெருப்பில் காய்ச்சி ஒரு சிஷ்யனுடைய மேல் தோளில் ஒத்துவார்கள். இதைத்தான் சக்கர பொறி ஒத்தி கொள்ளுவதுன்னு சொல்லுகிறோம். உன் கோயிற்பொறி ஒத்தி கொண்டுன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். பஞ்சசம்ஸ்காரம் ராமானுஜருக்கு செய்யப்பட்டது இந்த மதுராந்தகன் தலத்தே. இன்றும் அந்த உற்சவம் ஆவணி மாசம் சுக்லபக்ஷத்து பஞ்சமி அன்றைய தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அடியார்கள் அவசியம் சேவிக்க வேண்டிய உற்சவம். நல்ல ஏரி ராமானுஜர் தான். அந்த ஏரியை காத்து கொடுத்த ராமன் இந்த ஏரி காத்த ராமன் தான். அதோடல்ல, அந்த ஏரியை நன்கு ரட்சித்தது வேறார்? பெரிய நம்பிகள்ங்கிற மகாபூர்ணர். இப்படி அனைவரையும் இன்று நாம் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இந்த ராமானுஜர் அனுகிரகத்தால் எல்லாருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளும் பாக்கியம் கிட்டட்டும், சுவாமியினுடைய சம்பந்தம் கிட்டட்டும்ங்கிறதை இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொண்டு இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 34வது சர்க்கம் முற்றிற்று. இப்ப 35வது சர்க்கம். தாரை லக்ஷ்மணனுக்கு மேலும் சமாதானம் கூறுகிறாள். ததா புருவாணம் சௌமித்ரின் பிரதீப்தமிவ தேஜசா அப்ரவீர் லக்ஷ்மணம் தாரா தாராதிப நிபானனா நைவா கிருதஜ்ஞ சுக்ரீவஹ ந ஷடோ நாபி தாருணஹ நைவானுதகதோ வீர ந ஜிக்மஸ்வ கபீஸ்வரஹ. இந்த கபீஸ்வரன் என்னுடைய கணவன் சுக்ரீவன் தீயவன் அல்லன், செய்நன்றி மறந்தவன் அல்லன், பொய் பேசுபவனும் அல்லன். புரிந்துகொள். உபகாரம் கிருதம் வீரஹ நாப்பயம் விஸ்மிருத கபிஹி. தான் பெற்ற உபகாரத்தை மறக்கக்கூடியவனே அல்லன். பிராப்தவானிக சுக்ரீவஹ ருமாம் மாஞ்ச பரந்தபஹ. தன்னுடைய இழந்த மனைவியை திரும்ப பெற்றான். நான் வேற சேர்ந்து கிடைத்தேன். காம களியாட்டத்தில் ஈடுபட்டான். கிருதாச்சியாம் கில சம்சக்தஹ தசவருஷாணி லக்ஷ்மண பிராப்த காலம் ந ஜானீதே விஸ்வாமித்ரோ யதாமுனிகி. அப்ப பார்த்து லக்ஷ்மணிடத்துல கேட்கிறா, இவ்வளவு கோபப்படுறையே, குரங்குகளான நாங்கள் குற்றவாளின்னு சொல்றையே, எனக்கு எல்லாம் புரியுது லக்ஷ்மணா. ஆனா உங்க ஆச்சாரியனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியோ? இதை கேட்ட லக்ஷ்மணனுக்கு புரியல. ஏன் நம்மளை பத்தி பேசியிருந்தவள் திடீர்னு நம்ம குருவை பத்தி பேசுகிறாள்? குரு விஸ்வாமித்திரர் நல்லவர் தானே. என்ன அவர் காமத்துக்கும் கோபத்துக்கும் எவ்வளவு ஆட்பட்டிருக்காரு தெரியுமா? தெற்க போய் தபஸ் புரிந்தார், என்ன ஆச்சு? மேற்கவை தவம் பண்ணினார், என்ன நடந்தது? வடக்க போய் தவம் பண்ணினார், என்ன நடந்ததுன்னெலாம் தெரியுமே. இதோ கிருதாச்சின்னு ஒரு அப்சர பெண், அந்த பெண்ணோட கேளிக்கையில் ஈடுபட்டார். 10 ஆண்டுகளை ஒரு நாளை போல் கழித்தார். சந்தியாவந்தனமே மறந்து போயிட்டார். இது ரிஷியனுடைய நிலைமை. இப்போ 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும். இந்த பெண்ணிடத்தில் இருக்கிற காம மயக்கத்தால் அதையே மறந்தார். இன்னொரு இடத்துக்கு போனார், சகுந்தலையே பெற்றாள். கேள்விப்படலையா? அதுக்கப்புறம் அந்த சகுந்தலைக்காக அவர் பட்டபாடு, கடைசியில பிரம்மரிஷி பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக தலையை குனிந்தது, இதுவும் நாம் அறிந்தது தானே. அப்போ யாரோ ஒரு அப்சர பெண்ணுக்கு மயங்கி போய் அதனால சந்தியாவந்தனத்தை மறந்திருக்கார். அதனால குழந்தையே பெற்றிருக்கிறார். அதுவும் ஒரே கோபத்துக்கு ஆளாகி, ஓரிடத்துல கோபத்துக்கு ஆளாகி பண்ண தவத்தினுடைய பலத்தை எல்லாம் இழந்தார். திரும்ப தவம் பண்றதுக்காக போனார். நன்னா இருக்கே, உங்க ஆச்சாரியனுடைய கதையே இதுதான். எங்களை வந்து கோபித்துக் கொள்ளுகிறாய லக்ஷ்மணா. யாருக்குமே அவள்கிட்ட கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் தாங்காது. ஓஹோ, இவர் ஏதோ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கிட்டே வந்துட்டார், இனிமே நாம தான் ஜாகிரதையா இருக்கணும்னு நினைச்சுப்பாளோ இல்லையோ. அதுதான் லக்ஷ்மணன் நிலைமை. ருமாம் மாஞ்ச அங்கதம் ராஜ்யம் தனதான்ய பசூனிச்ச ராமப்பிரியார்த்தம் சுக்ரீவ தெஜேதிதி மதிர் மம. லக்ஷ்மணா, இப்ப சொல்லுகிறேன் கேள். ராமனுக்காக சுக்ரீவன் என்னையும் துறப்பான், ருமையும் விட்டுடுவான், அங்கதனையும் விடுவான், தன்னுடைய நாட்டையும் இழப்பான். ராமனை ஒரு நாளும் விட மாட்டான். அந்த அளவுக்கு தோழமை சுக்ரீவனிடத்தில் உண்டு. சதகோட்டி சஹசிராணி லங்காயாங்கில ராഘவம் லங்காயாங்கில ரக்ஷசாம் ஆயுதானிச்ச.
ஷட் த்ரிம்ஷத் சஹஸ்ராணி ஷதானிச்ச. என் வாலி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமா, கோடிக்கணக்கான ராட்சசர்கள் லங்கையில் உண்டு. லங்கையில் இருப்பவர்கள் பலர். அது தவிர இவ்வுலகம் முழுக்க எங்கெங்கோ ராட்சசர்கள் உள்ளார்கள். எல்லாம் ராவணனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் அனைவரையும் அவன் அழைப்பான். நாம மொத்த பேரை வெற்றி கொண்டாலே ஒழிய ராவணனை நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய வீரன்னு எங்க வாலி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை நாங்க பண்ணணுமா இல்லையா? எடுத்தோம் கவுத்தோம்னு போக முடியாது. அதுக்குத்தான் எங்கெங்கெல்லாம் வானரர்கள் இருப்பார்களோ குரங்குகள் எல்லாரையும் சுக்ரீவன் வரவழைத்திருக்கிறான். ஏவம் ஆக்கியாதவான் வாலி சஹ்யபிக்ஞோ ஹரீஸ்வரः ஆகமஸ்து நமே வியக்தः ஸ்ரவாத்தஸ்ய பிரவீம்யஹம் த்வத் சகாய நிமித்தம் ஹி பிரேஷிதா ஹரிபுங்கவாக. உனக்கு சகாயம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் சிறந்த குரங்குகளை, பலவான்களை 4 திக்கிலிருந்தும் சுக்ரீவன் வரவழைத்திருக்கிறான். தூதர்கள் போயிருக்கிறார்கள், சீக்கிரம் வந்து விடுவார்கள். கிருதா சுசம்ஸ்தா சௌமித்ரே சுக்ரீவேண புராயதா ரிக்ஷகோட்டி சஹஸ்ராணி கோலாங்கூல சதானிச்ச அத்யத்வாம் உபயாஸ்யந்தி ஜஹிகோபம் அரிந்தம. அதனால நாங்க ஒன்னும் நடவடிக்கை எடுக்கலே, வாழாவிருந்தோம் என்று மட்டும் கோபப்படாதே. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கரடிகளுக்கு சொல்லிவிட்டிருக்கோம். நீண்டவாள் குரங்கு, சிங்கவால் குரங்கு, இதை போல பல குரங்குகளுக்கு ஆலமிச்சு விட்டுருக்கோம். தவகி முகமிதம் நிரீக்ஷ கோபாத்து க்ஷஜதசமே நயனே நிரீக்ஷமானாக ஹரிவர வனிதா நயாந்தி சாந்திம் பிரதம பயஸ்ய சங்கிதாக ஸ்ம சர்வாக. நீ இவ்வளவு கோபத்தோட நிற்கிறாய். இந்த கோபத்தை கண்டு இங்க இருக்கிற மொத்த பெண்களுக்கும் ஒரே பயம் தெரியுமோ? யோசித்துப்பார். நீங்க யாரானு பயப்படுறதுக்கு காரணமாகலாமா? லக்ஷ்மணா உன்னை கண்டா பயப்படணும், கும்பகர் பயப்படணும், இந்திரஜித்து பயப்படணும், ராவணன் பயப்படணும். குற்றமிழைக்காதவர் பயப்படக்கூடாது. நாமே ஒருத்தருக்கு பயம் ஏற்படுற அளவுக்கு நடந்துக்க கூடாது. ஒருத்தர் தப்பே பண்ணாதவாள்னு வச்சுங்க, வேணும்னு அவள்கிட்ட கோவப்படுறது, அடிச்சிருவேன் படைச்சிருவேன்னு சொல்றது, உன்னை என்ன பண்ணுவேன் பாருன்னு சொல்றது, இதெல்லாம் சாதுக்கள் இடத்துல இந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னால் பெருமாளு கோவம் வந்துடுறது. ஒன்னும் தெரியாதவனிடத்துல நீ கோவிச்சுன்னு அவனை எப்படி பயப்படுத்துற? நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருமான் தண்டனை கொடுத்துருவார். இப்ப கேட்கிறா தாரை, லக்ஷ்மணா நீ இவர்களை தடத்துல கோபிச்சிந்தியானா? நாங்களாம் குற்றமே புரியாதவர்கள். பாரு இந்த பெண் குரங்குகள்லாம் எவ்வளவு பயப்படுறா உன்னை பார்த்து. அதனால நீ உன்னுடைய கோபத்தை மாற்றிக்கொள். அடுத்தது ரொம்ப அழகா சுருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, நான் இத்தனை நாள் லக்ஷ்மணா உன்னை பத்தி ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது பொய்யா போச்சே. இப்போ நீ ஒரு நிமிஷம் கூட ராமனை பிரிந்து எங்கேயும் நிக்க மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. என் வீட்டு வாசல்ல கோவப்பட்டு 10 நிமிஷமா நிக்கிறியே, ராமன் கூட இல்லையே, இன்னும் நீ உயிரோடு இருக்கியா? நம்ம மர்மத்தை யாரோ இந்த தாரைக்கு சொல்லி கொடுத்திருக்கா என்ன. அப்பதான் லக்ஷ்மணன் புரிந்து கொண்டு யாருன்னு தலையை நிமிர்த்தி பார்த்தான். அவள் கைம்பெண் கோலத்தில் இருக்க தன்னுடைய 3 தாய்மார்களின் கோலத்தை நினைத்து லக்ஷ்மணன் வருந்தினான். இப்படித்தான் கம்பர் பாடியிருக்கார். ஆனா அவள் சுக்ரீவனுக்கு மனைவியாகிவிட்டாள்னு வால்மீகி சொல்றார். காலப்போக்கில் சமுதாய கண்ணோட்டத்தோட அவ கைம்பெண் கோலத்தில் தாயை போல் இருந்தாள் என்றுதான் கம்பரும் தெரிவிக்கிறாள். தாயாகவே கொள்வோம். அப்படி தாரை லக்ஷ்மணனுக்கு சமாதானப்படுத்த ஓரளவு கோபம் தணிந்தது. இனி சுக்ரீவனிடத்தில் இனிமையாக பேசுகிறான். அனைவருக்கும் நமஸ்காரம்.